9th standard unit 2 physics motion இந்த லெசனை பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. velocity time graph அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். The variation in velocity of an object with time can be represented by velocity time graph. இந்த velocity time graph எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு டைமில் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் வெலாசிட்டி எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகுது, என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம இந்த வெலாசிட்டி டைம் கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த கிராஃப் டைம் இஸ் ரெப்ரசன்டட் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ். நம்ம கிராஃப் எழுதும் போது எக்ஸ் ஆக்சிஸில் டைமை குறிக்குவோம் அண்ட் வெலாசிட்டி இஸ் ரெப்ரசன்டட் அலாங் தி ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் வெலாசிட்டியை நம்ம குறிச்சிக்கலாம். If the object moves at uniform velocity, a straight line parallel to x-axis is obtained. ஒருவேளை இப்போ நம்ம நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய பொருள் வந்து ஒரே யூனிஃபார்மான வெலாசிட்டியில் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்த சேம் டைமில் இப்போ 1 hour, அடுத்த 1 hour, அடுத்த 1 hour அப்படி சேம் ஸ்பீடில் அது போயிட்டே இருக்குது, சேம் டைரக்ஷனில் போயிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம இந்த கிராஃப் ஃபுல்லாக நம்ம பிளாட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி நம்மளோட இது கிடைக்கும், கிராஃப் எப்படி கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக, இப்போ பேரலல்னால் என்னது, இப்போ ரயில்வே ட்ராக்லாம் எப்படி பேரலாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக இன்னொரு லைன் வரைஞ்சிருக்கிற மாதிரி நமக்கு ஷோ பண்ணோம். திஸ் கிராஃப் ஷோஸ் தி வெலாசிட்டி டைம் கிராஃப் ஃபார் அ கார் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஆஃப் 40 km/h. நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிராஃபில் பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்து 40 km/h ஸ்பீடில் போய்கிட்டே இருக்குது. அடுத்த 1 மணி நேரத்தில் அதே ஸ்பீடில் தான் போகுது, அடுத்த 1 மணி நேரத்தில் அது ஒரே ஸ்பீடில் தான் போகுது. ஸோ அப்படியே கால்குலேட் பண்ணி இந்த கிராஃப் வரையும் போது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கிராஃப் வந்து அதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுது. We know that the product of velocity and time gives displacement of an object moving with uniform velocity. நம்ம ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடுன்னு சொல்லி படிக்கிறோம், வெலாசிட்டி அப்படின்னு படிக்கிறோம். ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெலாசிட்டியையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு என்ன கிடச்சிரும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும். அதுவும் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இருக்கணும். அதாவது ஸ்பீடு மாறாமல் ஒரே ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வெலாசிட்டியையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். அதுதான் ப்ராடக்ட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராடக்ட்னும் போது இங்கே மல்டிப்ளிகேஷன். Thus the area under the velocity time graph is equal to the magnitude of the displacement. ஸோ இந்த வெலாசிட்டி டைம் கிராஃபில் அந்த ஒரு ஏரியா சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஏரியாவுடைய அந்த மேக்னிடியூட் என்ன சொல்லுது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை காட்டுது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுடைய மேக்னிடியூட் வந்து காட்டுது. ஸோ த டிஸ்டன்ஸ் எஸ் கவர்ட் பை தி கார் இன் அ டைம் இன்டர்வல் ஆஃப் டி கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ். இப்போது இவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்குது அப்படின்றது எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கார் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு, இவ்வளோ இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது, நம்ம எழுதும் போது, இந்த கிராஃபை வச்சு எழுதும் போது எஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே எஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏசி. இப்போ இந்த கிராஃபை பார்த்து நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஸோ ஏசி இன்ட்டு சிடி, மேலேருந்து கீழேயும் கீழேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கும் இருக்குது பாருங்கள், ஏசி இன்ட்டு சிடி. ஸோ ஏசின்றது நமக்கு வெலாசிட்டி, சிடின்றது நமக்கு டைம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படித்தோம், ப்ராடக்ட் ஆஃப் வெலாசிட்டி இன்ட்டு டைம் தான் படித்தோம் இல்லைங்களா. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏசின்னும் போது ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஏபிசிடி. இந்த ஏபிசிடி நீங்கள் ஃபார்ம் இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா அந்த கிராஃபில், ஸோ அதுடைய ஏரியா தான் நமக்கு எஸ் அப்படின்றத சொல்லுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லுது, ஷேடாக இருக்கக்கூடிய இந்த போர்ஷன். We can also study about uniformly accelerated motion by plotting its velocity time graph. இந்த velocity time graph யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் இல்லாமல் யூனிஃபார்மாக இருக்கக்கூடிய ஆக்சலரேட்டட் மோஷனையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அங்கே ஆக்சலரேஷன் அப்படின்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு படித்தோம் இல்லையா. ஸோ அந்த ஆக்சலரேஷன் எந்த அளவுக்கு ஸ்பீடில் நகர்ந்துட்டுருக்கு அப்படின்றதையும் நம்மளால் வெலாசிட்டி டைம் கிராஃபில் காட்ட முடியும். கன்சிடர் அ கார் பீயிங் டிரைவன் அலாங் அ ஸ்ட்ரெயிட் ரோடு. இப்போது ஒரு கார் வந்து ஸ்ட்ரெயிட் ரோடில் நகர்ந்துகிட்டே இருக்குது. இட்ஸ் வெலாசிட்டி ஃபார் எவ்ரி 5 seconds இஸ் நோட்டட் ஃப்ரம் தி ஸ்பீடோமீட்டர் ஆஃப் தி கார். ஒவ்வொரு 5 செகண்டுக்கும் அந்த காருடைய ஸ்பீடோமீட்டர் இருக்கு இல்லையா, எந்த அளவுக்கு ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குன்னு காட்டக்கூடிய ஒரு ரவுண்டாக ஒரு முள் இருக்கும், அதில் நம்பர்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த ரவுண்டாக இல்லைன்னா வேறு ஷேப்பில் கூட சில கார்ஸில் இருக்கும். ஸோ அந்த ஸ்பீடோமீட்டரை பார்த்து ஒவ்வொரு 5 செகண்டுக்கும் என்ன ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். த வெலாசிட்டி ஆஃப் தி கார் இன் மீட்டர் பெர்
செகண்ட் அட் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டைம் இஸ் ஷோன். இந்த கீழே இருக்கக்கூடிய டேபிளில் நமக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் என்ன ஸ்பீடில் வந்து கார் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறித்து வச்சுருக்கிறத நமக்கு இந்த டேபிளில் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு 0 செகண்டில் 0 அண்ட் ஃபஸ்ட்டு 5 செகண்டில் 9 மீட்டர்ஸ் பெர் செகண்ட் போயிருக்கு. அடுத்த 10 செகண்ட்ஸில் 18 மீட்டர்ஸ் போயிருக்கு. தென் 15 செகண்ட்ஸில் 27. ஸோ இந்த மாதிரி இந்த டேபிளை நமக்கு கொடுத்துருக்காங்க. In this case, the velocity time graph for the motion of the car is shown in figure 2.6 straight line. ஸோ இந்த கிராஃப் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் இது. இதில் பாருங்கள் நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் லைன் சென்டர்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் வந்திருக்கு. The nature of the graph shows that the velocity changes by equal amounts and equal intervals of time. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வரும்போது இது என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் சேம் ஸ்பீடில் இது போய்கிட்டு இருக்கு. வெலாசிட்டி வந்து கரெக்டாக இருக்குது சேம் அந்த டைம் இன்டர்வல்ஸில் அப்படின்றது நமக்கு காட்டும். Thus, for all uniformly accelerated motion, the velocity time graph is a straight line. பெரும்பாலும் யூனிஃபார்மாக ஒரு மோஷன் இருக்குது, ஆக்சலரேட்டட் மோஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்குது, அந்தந்த டைம் கேப்பில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் சேம் அளவில் வெலாசிட்டியில் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னா எப்பயுமே நம்ம கிராஃப் வரையும் போது ஸ்ட்ரெயிட் லைனாக தான் அமையும். One can also determine the distance moved by the car from its velocity time graph. நம்ம இந்த velocity time graph வச்சு கார் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்றதும் நம்மளால் சொல்ல முடியும். The area under the velocity time graph gives the distance moved by the car in a given interval of time. ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் ஆஃப் டைமில் கார் எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு அப்படின்றத இந்த velocity time graphல நம்ம ஷேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஏரியாவை வச்சே நம்மளால் சொல்ல முடியும். Since the magnitude of the velocity of the car is changing due to acceleration, ஸோ நம்ம காருடைய அந்த ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த வெலாசிட்டி வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது. த டிஸ்டன்ஸ் எஸ் ட்ராவல் பை தி கார் வில் பி கிவன் பை தி ஏரியா ABCDE அண்டர் தி வெலாசிட்டி டைம் கிராஃப். நம்ம வெலாசிட்டி டைம் கிராஃபில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார் எவ்வளோ டிஸ்டன்ஸில் மூவ் ஆயிருக்கு அப்படின்றது எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ABCDE. நம்ம இதுக்கு முன்னாடி கிராஃபில் பார்க்கும்போது அந்த ABCDE வந்து ஷேட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கார் போயிருக்கு அப்படின்றத சொல்லலாம். ஸோ இங்கே ABCDEயில் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. ஸோ ரெக்டாங்கிள் வந்து ABCD அண்ட் ட்ரையாங்கிள் வந்து ADE. அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் என்னன்றது கிடச்சிரும். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ரெக்டாங்கிளுக்கு ரெக்டாங்கிளுடைய ஃபார்முலா வந்து நமக்கு ரெக்டாங்கிள் உடைய ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்குண்டான ஃபார்முலா வந்து L இன்ட்டு B. ஸோ இங்கே AB இன்ட்டு BC. அதே மாதிரி ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் பார்க்கும்போது half இன்ட்டு base into height. So half into AD into DE. Area of the quadrangle ABCDE. அந்த ABCD அதாவது ஒரு ரெக்டாங்கிளும் ட்ரையாங்கிளும் சேர்ந்து அது quadrangle அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதையும் நம்ம கேல்குலேட் பண்ணலாம் by calculating the area of the trapezium ABCDE. ஸோ ABCDE அப்படிங்கிற trapezium நம்ம கேல்குலேட் பண்ணும்போதும் கூட நமக்கு அதோடைய ஏரியா கிடச்சிரும். ஸோ S is equal to area of trapezium ABCDE. ட்ரெபீசியம் உடைய ஃபார்முலா வந்து half into sum of length of parallel sides. parallel sidesனால் ஒரே டைரக்ஷனில் போகக்கூடிய லைன்ஸ். நம்ம ரயில்வே ட்ராக் எப்படி சேம் ரெண்டு லைன் டச் பண்ணாமல் பட் ஆனால் போயிட்டே இருக்கோம் இல்லையா, அதுதான் parallel லைன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரெண்டு parallel லைனுடைய சம்முன்னா அடிஷன். ஸோ half into addition of parallel lines into distance between parallel lines. அந்த ரெண்டு parallel லைனுக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஸோ S is equal to half into AB into CE into BC. ஸோ இங்கே sum of the length of parallel lines தான் சொல்லியிருக்காங்க. ஸோ AB லைனையும் CE லைனையும் ஆட் பண்ணிக்கிறோம். ரெண்டு parallel லைனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை BCன்னு எடுத்துருக்கோம். ஸோ அதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். வெலாசிட்டி டைம் கிராஃப் ஃபார் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆக்சலரேஷன் ஒரு ஸ்பீட் வெலாசிட்டி வந்து சேமாக இருக்குது, வெவ்வேறு டைம் இன்டர்வல்ஸ்லையும் சேம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கு, சேம் ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னா அதை யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் யூனிஃபார்ம் வெலாசிட்டி சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து நான் யூனிஃபார்ம் சொல்கிறோம், அதாவது குறிப்பிட்ட டைம் இன்டர்வல் ஆஃப் கேப்பில் வெவ்வேறு ஸ்பீட்ஸ் இருக்குது, வெவ்வேறு டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் வரும்போது வெலாசிட்டி டைம் கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த கிராஃபில் நமக்கு சொல்லியிருக்காங்க. யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் இருக்கும்போது ஸ்ட்ரெயிட் லைனாக நமக்கு வரும், ஆனால் இது வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக வராது. In the case of non-uniformly accelerated motion, distance time graph and velocity time graph can have any shape as shown in figure 2.7.
ஸோ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபாக இருந்தாலும் சரி, வெலாசிட்டி டைம் கிராஃபாக இருந்தாலும் சரி, நான் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷனில் இருக்கும்போது, அதாவது வெவ்வேறு இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் வெவ்வேறு ஸ்பீடு போகிறது, வெவ்வேறு டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கிறது, இந்த மாதிரியான சுச்சுவேஷனை தான் நம்ம நான் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் சொல்கிறோம். ஸோ அது வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம், எத்தனை ஷேப்ஸில் வேணாலும் இருக்கலாம் அப்படின்றத நம்ம ஃபிகர் 2.7 வந்து நமக்கு காட்டுது.